வணக்கங்க. இது வந்து திருச்சி ப்ராப்பர்ட்டிங்க. இது என்னுடைய கஸ்டமர் ப்ராப்பர்ட்டி. திருச்சியில் வந்து நம்பர் 1 டோல்கேட் இருக்கு இல்லையா? சமயபுரம் டோல்கேட்டுக்கு முன்னாடியே வருங்க இது. எஸ்ஆர்எம் காலேஜி, ஆர்எஸ் ஹோட்டல் வரும். ஆர்எஸ் ஹோட்டலுக்கு எதிர்க்கவே வரும். அது நெல் அரிசி குடோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சாவி எங்கிட்ட தான் இருக்குதுங்க. என்னுடைய கஸ்டமர்கிட்ட இருக்குது. அவங்க சென்னை எஸ்ஆர்எம்மில் வேலை செய்கிறதுனால அந்த எஸ்ஆர்எம்மில் அங்கே வீடு கட்டியிருக்காங்க. இப்போ அவங்க டியூட்டி இங்கே மாறிட்டனால இங்கே வந்துட்டாங்க. இப்போது திருச்சியில் இருக்குங்க இந்த வீடு. பைபாஸ்லேயே இருக்குது. பைபாஸ்லேருந்து அப்படியே உள்கூடியே இருக்குது. 2 ரோடு தள்ளி தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பையர் இருந்தால் சொல்லுங்கள், பேசலாங்க. இது வந்து ஒரு டியூப்ளஸ் ஹவுஸுங்க. மொத்தம் 3 பெட்ரூம்ங்க. கார் பார்க்கிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குங்க. செகண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் இருக்குங்க. உள்ளுக்குள்ளே படி வச்சு கட்டியிருக்காங்க. தண்ணிலாம் நல்லா இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஏரியா. ஏன்னா நான் அதுதான் என்ன பண்ணேன், திருச்சி போயிருக்கிறதுனால நான் அப்படியே கையோட இந்த சைட்டையும் பார்த்துட்டு வந்துட்டேங்க. யார் இன்ட்ரெஸ்ட் அவர் தான் ஓனர் வச்சே நான் வந்து அவர் வாயிலே ஒரு சில விஷயங்கள் நீங்களே காமிங்க சார் காமிச்சாப்புல. அவர் பசங்க இருக்கிறதுனால சரி கொடுத்துருவோன்ட்டு கொடுத்துட்றாங்க. திருச்சியில் இருக்க ப்ராப்பர்ட்டிங்க. காலியாக தான் இருக்குது. ஏன்னா வாடகை உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் போய் என்ன சொல்லுங்கள், பேசலைங்க. போர் இருக்குது. அப்புறம் அதுக்குரிய சம்பு எடுத்திருக்காரு. இல்லை தண்ணியெலாம் நிறைய ஒரு லாரி தண்ணி பிடிக்கிற அளவுக்கு சம்பு இருக்குது. ஆக்சுவலாக நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. 30 ஃபீட் ரோட்டில் நார்த்து ஃபேஸிங். இங்கே ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கவங்க எல்லாருமே பெரிய பெரிய இடங்கள் வச்சுருக்காங்க. எல்லாமே இன்வெஸ்டர் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. நிறைய இதுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மாடி மேலே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் பை இருந்தால் சொல்லுங்கள். இது விலை வந்து 47 லட்சம் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் பை இருந்தால் சொல்லுங்கள், பேசலாங்க. இது பேங்க் லோன் போகலாம். அப்ரூவல் லேண்டு தான். இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு இதில் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே வாங்கியிருக்காங்க. நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாடி வந்து காமிக்கிற பாருங்கள். ஃபுல்லாக வீடுகள்லாம் பெரிய பெரிய வீடுங்க. இது வந்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் பை இருந்தால் சொல்லுங்கள், பேசலாங்க. ரொம்ப இண்டிபெண்ட் ஹவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கீழே மேலே கட்டியிருக்கு. மேலேயும் ஒரு படி ரூம் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது எல்லாம் ஃபுல்லாக வீடு தான். இது இந்த மாடி மேலே ஆக்சுவலாக இந்த 2 பெட்ரூமுங்க. இந்த பால்கனி பெரிய பால்கனி. இது 2 சைடாகவும் உள்ள யூஸ் பண்ணலாம். 2 பால்கனி யூஸ் பண்ணலாம். 2 பெட்ரூமில் வரணும். இந்த எல்லாமே அப்படியே வாங்கி யூஸ் பண்ணலாம். பால் காய்ச்சலாம். வேறு எதுவும் பண்ணல. அவங்க என் சன்னுக்காக கட்டியிருக்காங்க. அவர் இங்கே சென்னை எஸ்ஆர்எம் வந்ததுனால அப்படியே கொடுத்துட்றாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸாக கூட யூஸ் பண்ணலாம் போகிறவங்க. ஏன்னா தென் மாவட்டங்களுக்கு போகிறவங்க எல்லாமே இந்த திருச்சி ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? எல்லாம் சென்னையிலேருந்து எடுத்தாங்கன்னா ஒரு 6 ஹவர் ரெஸ்ட்டுக்கு இருக்கும்போது ரூம்ஸே நிறைய போனால் ஒரு 5000 அந்த மாதிரி ரூம்ஸு தங்குவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இது செட் ஆகும். ஒரு போகும்போது நம்ம ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இது வந்து ரெண்டல் இன்கம் கூட விடலாம். ஒரு நல்ல அந்த சைடு போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே கேட்டிருக்க முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கீழே மேலே வீடு இருக்குது இல்லையா? அது ஃபுல்லெல்லாம் சுத்தமாக இருக்குது. அது யூஸ் பண்ணுறதுனால அப்படியே இருக்குது. அது அவங்களுக்குலாம் செட் ஆகும் அது. ஏன்னா அந்த பக்கத்தில் அங்கே ஏதாச்சும் இருக்கிறவங்க காமிக்கிறேன் பாருங்கள். இது மேலே மொட்டை மாடியிலேருந்து பாருங்கள் எப்படி இருக்கிறவங்க சுற்றி காமிக்கிறேன். ஃபுல்லாக அந்த சைடெலாம் மயிலெலாம் நல்லா மேயுது. மயில் சவுண்ட்லாம் வருது. அவரே வச்சு இம்ப்ரெஷன் பண்ணேன் ஓனரையே. இந்த படிலாம் போட்டிருக்காரு. மேலே போய் பார்த்தேன். தண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மோட்ரு ஓடிட்டே இருந்தது. அந்தளவுக்கு வண்டி சும்மா தண்ணி நல்லா ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு. நம்ம ஃபுல்லாக சுற்றி மேலே காமிக்கிறேன் பாருங்கள். அது ரைட்டில் வரணும். மெயின் ரோடு வரும். திருச்சி பைபாஸுங்க. லெஃப்ட்டு கட் பண்ணால் திருச்சி போகலாம். அந்த தண்ணியில் அப்படி பாருங்கள். ஃபுல்லாக செக் பண்ணேன் நானே. நல்லா தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அதை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக லேஅவுட்டு தான் இது எல்லாமே ஒரு க்ளப் ஹவுஸ் மாதிரி இருக்காங்க. இது ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுங்க தான் எல்லாமே. ஸ்கூல் இருக்குது மெயின் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஸ்கூல் அது மெயின் ரோடு. அதை பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள், பேசலாங்க. சாவி எங்கிட்ட தான் இருக்குது. சொல்லுங்கள், எடுத்து வந்து காமிப்போங்க. இது கஸ்டமர் வீடு தான். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட எதுவும் ப்ராப்ளம் தான் சொல்லுங்கள். விற்று கொடுப்போம், வாங்கி கொடுப்போம். இது என்னென்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக தான் செட் ஆகும். நான் லாஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மெயின் ரோட்டில் தான் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது. ரைட்டில் ஆர்எஸ் ஹோட்டல் இருக்குது. லெஃப்ட்டில் போனால் நம்பர் 1 டோல்கேட் வரும். ரைட்டில் போனால் சென்னை போகிற ரோடுங்க. இது முழுக்க மெயின் ரோடு போகிறவங்க நல்லா செட் ஆகுங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம அப்படியே கூட இருந்துக்கலாம். ஏன்னா இந்த வீடு வந்து சிட்டிக்குள்ளே இருந்தால் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இருக்கும்.
அங்கே இருக்கிறதுனால இந்த காஸ்ட்டுங்க. அப்ரூவல் லேண்டு தாங்க மெயினு. லோன்லாம் போய்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க வீடு. இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுங்கள், பேசலாங்க. விலை வந்து 48 சொல்லிட்டுருக்காரு. பேசினா முன்ன பின்ன பேசி கொடுக்கலாம். நீங்கள் ஓனர் டு ஓனர் பேசிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லி பேசலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் ஃபுல்லாக சுற்றிக்காரு. வீடு கட்டி கரெக்டாக 2 வருஷம் தாங்க ஆகுது. அது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அப்படியே இருக்குது. அதை எவ்வளோன்னு சொல்ல மறந்துட்டு பாருங்கள். உங்கள் அமர்ஜிங் ராஜேஷ் பேசலாம் வாங்க.